2026 தேர்தலை ஒட்டியே தேமுதிகவின் அரசியல் நகர்வு இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மாதம் நடக்கும் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவித்துவிட்டது. தேமுதிக அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் இந்த அறிவிப்பு குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று செய்தியாளரிடம் பேசினார். அடுத்த ஆண்டு ஜனவரியில் கடலூர் மாவட்டத்தில் எங்களின் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கட்சியை பலப்படுத்தும் விதமாக இந்த 6 மாத காலம் பயணிக்க உள்ளோம். தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கித்தான் எங்கள் பயணம் இருக்கும். திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்துக்கு மறைவுக்கு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளோம். 2026 தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குவதாக அதிமுக அறிவித்துள்ளது. 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. நாங்களும் அதையே தான் சொல்கிறோம். 2026 தேர்தலை ஒட்டித்தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதில் கவனித்தக்க விஷயம் என்னவென்றால், விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிய திமுகவிற்கு நன்றி தெரிவித்த பிரேமலதா ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக கூறிய அதிமுகவிற்கு நன்றி கூறவில்லை. இதன் மூலம் அதிமுகவின் முடிவில் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இதன் காரணமாகவே தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்வதாக அதிமுக அறிவித்த போதும் அதனை ஏற்காத பிரேமலதா ஜனவரியில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார்.